சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பிக் பாஸ் பத்தி நம்ம பேசலாம். இதை பத்தி பேச என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாவே இருக்கு. ஏன்னா 2 எபிசோட் நம்ம பேசியிருந்தோம். கத்திக்கிட்டே இருக்காங்க, சண்டை போடுறாங்க, சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, டாஸ்க் சரியா பண்ண மாட்டாங்க. இது நம்ம எல்லா பக்கமும் சொல்லிட்டோம். வீடியோலையும் சொல்லிட்டோம், ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பேசிட்டோம். இப்போ ரீசெண்டாக இந்த போன வீக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க. அவங்க கொடுத்த கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ப்ராங்க் பண்ணாங்க, அது கொஞ்சம் விபரீதமாக முடிஞ்சாலுமே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நம்மளை பார்க்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க், சாண்ட்ரா எடுத்த அந்த ஹோட்டல் டாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க தான் ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த மொத்த வாரத்தையுமே வந்து மாற்றி விட்டாங்க. இந்த வாரம் வந்து இந்த ராஜாங்கம் டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, 2 அணியாக பிரிஞ்சு. கானா சாம்ராஜ்யம், தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் கானா வினோத் அவர்களுடைய தலைமையில், ஒரு பக்கம் தர்பூசணி அவர்களுடைய தலைமையில் ஒரு 2 சாம்ராஜ்யம் போட்டிருக்காங்க. கானா வினோத் பார்த்தாரு, ஒரு கிரீடம் இருந்துச்சு, எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாரு. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, கிரீடத்தை எடுத்துட்டீங்க, தக்க வச்சுக்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டேன். அதுதான் டாஸ்க்கு. ஆனால் இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி அதை எடுத்து வைக்கலாம், அந்த சபரையில் ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் எப்படி அதை எடுத்து வைக்கலாம், உங்களுடைய கிரீடம் தான் வேற இருக்கே, அதை எடுத்து வைங்க சார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிற விஷயம் தான் அந்த டாஸ்க்கு. அதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நியாயமாக விளாடுங்க, இப்படி விளாடுங்க. இவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டாங்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வீட்டு தலை யார் அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. ட்ரையாங்கிளில் வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருந்தாங்க, அதை வந்து தூக்கிட்டு ஓடணும். யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர். அந்த குறிப்பிட்ட டைமில் திவ்யா, சபரி அண்ட் பார்வதி 3 பேர் விளாண்டாங்க. இந்த விளையாட்டை இவ்வளோ கேவலமாக விளாட முடியும் அப்படின்னா இவங்க மட்டும்தான் விளாட முடியும். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்களாம் விளாண்டுருந்தாங்க, நான் ரீல்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக விளாண்டுருந்தாங்க. எங்கேயுமே அவங்க அந்த பாடி வந்து டச் ஆகலை. சூப்பராக அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்து ஓடுறாங்க, வைக்கிறாங்க, அவ்வளோதான். இவங்க என்னென்னா போட்டு அடிச்சுக்கிறாங்க, மிதிச்சுக்கிறாங்க. இந்த திவ்யாலாம் வந்து விளையாடவே இல்லை, அப்படியே சபரியை வந்து முதுகில் அப்படியே முட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டாங்க. பார்வதி பார்த்தா பயங்கரமாக விளாண்டு அடி மூஞ்சியெல்லாம் கண்ணெல்லாம் பேத்து விட்டாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு ஒரு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இவங்களும் கொஞ்சம் வாய விட்டாங்க. பார்வதி தான் தெரியுமே, ஆரம்பிச்சதுலேருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து எதுக்கும் அந்த ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. 10% வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 வேணாம், ஒரு 5 வச்சுட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்வதி கத்துற கத்து வந்து நமக்கு ஸ்பீக்கர் உடச்சி வெளியே வரும், பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அலறுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த டால்பி அட்மாஸ் அதெல்லாம் தேவையே கிடையாது. நார்மல் நீங்கள் ஃபோனில் பார்த்தாலே அப்படியே கொயின்னு இருக்கும், ஒரு பக்கம் காதே வலிக்கும், அந்த அளவுக்கு கத்துவாங்க. இப்போ நான் கத்தி பேசுகிற மாதிரி இருக்கு, அவங்க அதை விட அதிகமாக என்னோட 100 டைம் கத்துவாங்க. போகிறாங்க, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. அவரும் நல்லா அடிச்சிட்டாரு, அடித்து கண்ணெல்லாம் வீங்கியிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் நமக்கு பாவமாக தான் இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் என்னென்னா, உங்களுக்கு இது ஆகணுங்க, உங்களுக்கு இது தேவைதாங்க அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. அது வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். கேவலமாக விளாண்டாங்க அந்த டாஸ்க்கை. இப்போ ஒரு டாஸ்க் போது பிக் பாஸே வந்து இந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே கேவலமாக உங்களை கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவரே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு, இப்படி இதை பண்ணுங்க, இப்படி அதை பண்ணுங்க. ஏங்க பாவங்க, பிக் பாஸ் வந்து ரொம்பவே பாவங்க. நான் 8 சீசன் பார்த்துட்டேன். ஒரு டாஸ்க்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க, நமக்கு பார்க்குறதுக்கு சுவாரஸ்யம் கொடுப்பாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தருவாங்க. கெட்டப் போட்டு மட்டும் வந்து நின்றுறாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க, சண்டைக்கு வெயிட் பண்ணுறாங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க யாராச்சும் கூட. பிக் பாஸே வந்து பார்த்துட்டாங்க, சரி அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, நான் வந்து தலைமையை மாற்றுறேன் அப்படின்ட்டு கானா வினோத்துக்கு பதிலாக நம்ம விக்ரம், ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் பிக் பாஸோடைய சூப்பர் ஸ்டார், அவரை பற்றி நான் அடுத்து வரேன். அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி பதிலாக பார்வதியை போட்டாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க பார்க்குறேன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு மறைமுகமாக சொன்னார், நீங்கள் சரியாக தலைமை பண்ணலன்னு உங்களை நான் மாற்றலை, என்ன ஆக போகுதுன்னு நான் பார்க்கலான்னு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னார். ஒன்றுமே ஆகலை. அப்படியுமே வராங்க, பஞ்சு டைலாக்காக பேசுகிறாங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த வினோத்தும் தர்பூசணியோட தனியாக ஒரு கண்ணன் கொடுப்பாங்க, கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி அவங்க மட்டும் பண்ணுவாங்க. பார்வதி ஆஸ் யூஷுவல் அவங்க கத்துவாங்க. இவங்க 3 பேர் தான் வந்து இந்த சீசனில் இருக்காங்களா? மீதி நபர்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சபரி வந்து இடையில வந்துடுவார், வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்க. ஏங்க டாஸ்க்கை விளையாட விடுங்க, டாஸ்க்கு பண்ணுங்க. இதுக்கு மேலே ஒரு ஒஸ்ட் சீசன் வந்து நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற லெவலில் இருக்குது. விக்ரம் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாக சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி மக்களுடைய வாக்குகள் வாங்குறதுக்காக பண்ணுவார். ஃபஸ்ட்டு வீக்கே இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க, பிக் பாஸ் வீடு அப்படின்னு. சூப்பர் டீலக்ஸ் வீடுக்கு வந்து எல்லா பவர் இருக்குது, எல்லாம் தூக்கிட்டு உள்ளே போய்க்கலாம், அவங்க கிடைக்கிற ஸ்நாக்ஸ்லாம் உள்ளே தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுக்கலாம், இதெல்லாம் டாஸ்க்கு பண்ணிட்டாங்க. அது பண்ணதுக்கே வந்து
எதுக்குங்க உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க, உங்கள்ட்ட பிச்சை எடுத்துங்கிறக்கா நான் வந்தேன் அப்படின்னு அழுகிறாரு. உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறாரு. பிக் பாஸ் பா, நீ வந்துட்ட, நீ எல்லாம் பண்ணி தான் ஆகணும், எல்லாமே பண்ணணும், கேள் கெட்ட போடணும், மிமிக்ரி பண்ணு, காமெடி பண்ணி, எல்லாம் பண்ணு. இவர் வந்து வெளியே வந்து பயங்கரமா பண்ணாரு. எல்லா ஆக்ட்ரஸுமே ட்ரோல் பண்ணுவாரு. அவருக்கு மார்க்கெட் இருக்கா, இவருக்கு மார்க்கெட் இருக்கா, சூப்பர் ஸ்டார்லேருந்து சூர்யா வரைக்கும் ட்ரோல் பண்ணுவார். சூர்யாவுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கா, நடிக்க தெரியுமா அப்படிலாம் கேட்டார். இவருடைய சூப்பரான உண்மை முகம் வந்து உள்ள தெரிஞ்சிருச்சு. சிம்பத்தி, எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, டாஸ்க் விளையாட தெரியாது, எதுவுமே தெரியாது. பார்வதியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ போனாரு, எதுக்கு அழுதாரு, ஏன்னா வளர்ப்பு சரியில்லைன்னு பேசிட்டாங்க, நான் உங்களை பற்றி இது பேசினா அது பேசினா அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஓரமாக உட்காந்துருங்க விக்ரம், உங்களுக்கு பார்வதி எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சும்மா அழுதுகிட்டு டாஸ்க் கொடுத்தா டாஸ்க்கை பண்ண மாட்டீங்க, அழுகிறீங்க உட்காந்துட்டு. அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டப் காமெடி அதெல்லாம் வெளியே பண்ணார், நிறைய பேர் சிரிச்சாங்க. இந்த வர மக்களையே வச்சு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க. ஓ இன்ஜினியரா நீ, உனக்கு வேலை கிடைச்சிருமா கிடைக்காது இல்லை அப்படின்லாம் ஒரு காமெடியை போடுவாங்க. விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாரும். சரி ஓகே, இந்த மாதிரி ஜோக்ஸை நீங்கள் போடுங்க, சரிங்க. ஆக்ட்ரஸை வந்து வருவாங்க, ரஜினி சார் இப்போ நடிக்கிறாரா, மார்க்கெட் இருக்கா, சூர்யா சாருக்கு மார்க்கெட் இருக்கா, இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் போட்டு சிரிக்க வச்சுருந்தீங்க. உள்ளே என்ன பண்ணுறீங்க, வெளியே வந்து இந்த பாடுறதை வச்சு ரஹ்மான் சாரை ட்ரோல் பண்ணுறது, யுவன் சாரை ட்ரோல் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. உள்ளே ஏதோ டாஸ்க் கொடுத்தா ஒன்று பண்ணணும், பண்ணி ஃபெயிலியர் ஆகணும், ஒன்று சக்ஸஸ் இல்லை ஃபெயிலியர், டாஸ்க் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும். டாஸ்க்லேயே வந்து போனால் எல்லாத்தையும் தூக்கி வீசுகிற ஒரு விஷயம், இல்லாட்டி அழுதுட்டு உட்கார்றது, இதை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம். சந்தனா சார் டைலாக் சொல்லுவார், கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாத அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் ஜோக்குன்னு போடுறீங்க, போட்டுக்கிட்டே இருக்கீங்க, யாரும் கண்டுக்கவே மாட்டுறாங்க. கொஞ்சம் பார்க்க லைட்டாக காண்டு தான் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஓரமாக இருங்க. உங்களுக்கு பார்வதி எவ்வளவோ மேல், ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுது, என்ன பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த கம்ருதீன் விக்கல் விக்ரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு டாஸ்கில். வீட்டு தலையாக இருந்தால் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே அந்த சண்டையை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன் இப்படி பேசுறீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு, வீட்டுடைய பீஸ் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்லாம் சொல்லணும். சண்டை போட்டு எல்லாம் முத்தி போய் கிட்ட வந்து நெருங்கி அடிக்க வராங்க. அப்போ இவர் வராது சபரி, ஏய் நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இங்கே போங்க அப்படின்ட்டு. ஒன் சைடு கேம் எதுக்கு, அப்புறம் எதுக்கு தலையா இருக்கீங்க, நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பிரச்சனை வந்துட்டு நீ எதுக்கு கேட்குறான்னு தலையை கேட்குறாரு. அவரே ஆக்சுவலி அப்படி இப்போ கேட்கக்கூடாது, ஆனால் இவர் கேட்குறாரு. இவர் நின்றுட்டு அண்ணன் நான் வரேன்னு, தடுக்க வரானே அப்படிங்கிற. ஆக்சுவலாக யாருக்கு என்ன ரோல், என்ன டாஸ்க்குன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. அந்த டைலாக் தான், என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமல் உள்ள இருக்காங்க. நீங்கள் தான் வந்து ஒரு வீட்டுடைய லீடர், நீங்கள் பார்த்து பேசணும். நீங்கள் வந்து லிட்டரலி சொல்லணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் போடணும், இதை பண்ணு இதை பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணணும். கூட இருக்காங்க எல்லாம் பேசுகிறாங்க, இவர் அப்படியா, ஓ வீட்டு தலைக்கு இவ்வளோ பவர் இருக்கா. என்னங்க பிக் பாஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தேன், பிக் பாஸ் வந்து சலிச்சே போயிட்டார், விஜய் சேதுபதியும் சலிச்சே போயிட்டார். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேன் இந்தியா லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய டிஆர்பி ரேட்டிங் தான் ரொம்பவே லோவாக இருக்கு. தமிழ் சினிமா, தமிழ் ஆடியன்ஸை பற்றி கொஞ்சம் குறைச்சி பேசுகிற மாதிரி இந்த ஷோ வந்து பண்ணி விட்டுருச்சு. வெளியே வேற பிரச்சனைகளும் இருக்கு, அதை நம்ம இதில் கொண்டு வர வேணாம். பிக் பாஸ் இந்த ராஜாங்க டாஸ்க் விட்டு இப்போ ஒன்று வந்துட்டாங்க, ரேங்க். 10 பேர் நிற்கிறாங்க, அந்த 10 பேர்த்து வந்து ரேங்க் பண்ணணும், 1 2 3 அந்த மாதிரி லைனாக பண்ணணும். அதுக்கு 3 நேரத்துக்கு ஒரு ஜட்ஜஸாக கொடுத்துட்டாங்க, கனி அண்ட் விக்ரம் அண்டு அமித் பார்கவ். உங்கள் முன்னேற்றுக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு சும்மாவே இருக்கீங்க, ஏதோ ஒன்று ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு டியூஸ் பண்ணி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சபரி நிற்கிறாரு. கூச்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் எப்படிங்க நீ பண்ணுறீங்க அப்படின்னு தான் தெரில. இந்த பார்வதி தர்பீஸ் எல்லாம் தூக்கி லாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க. இந்த ஷோ பார்க்க இந்த தர்பீஸ் மேலேயும் பார்வதி மேலேயும் இருக்க ஹேட் எல்லாத்தையும் அவங்க அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி லவ்வாக மாற்றிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவலி அதான் நடக்க போகுது. நீங்கள் நல்லவங்க டாஸ்க் வந்து அப்புறம் விளாண்டுக்கலாம் நினைக்கிறவங்க வந்து அப்படியே நின்றுட்டே இருக்க போறீங்க. இவங்க டாஸ்க் விளாட்றாங்க, பேசுகிறாங்க, ஹேட் வைக்கிறாங்க, ஒரு ஹேட் ஆகுது, லவ் ஆகுது. இவங்களை பார்க்கும்போது சூப்பராக பண்ணிட்டு போகிறாங்க. கமருதீன்லாம் ஏதோ ஒன்று கொஞ்சம் பண்ணுறாரு, கொஞ்சம் நியாயம் பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் பண்ணுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பேச மாட்டுறாங்க, வார்த்தையை விடுறாங்க. ஆனால் ஓவராலாக இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பாவங்க. இந்த பிக் பாஸே பாவம். அந்த வாய்ஸ் தராரில் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா 24/7 பார்க்கணும், இவங்களை மேய்க்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு மேலே தரணுமான்னு தெரில. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் இது எப்படி அந்த மாதிரி போகுது. ரொம்பவே பாவம். நல்ல வேலை கமல் சார் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்திருந்தாருன்னா ஆளா விடுங்கடா சாமி அப்படின்ட்டு போயிடுவாப்புல, போய் தக் லைஃப் 2 நடிக்க போயிருப்பாப்புல. அந்த மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா விளையாடுங்க. இவங்களுக்கும் வந்து அந்த எடிட்லாம் பண்ணி போடுறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ். அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இல்லை ஓட்டெலாம் கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா கூட ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த நாமினேஷனும் ஒஸ்ட்டு. இதை பற்றி பேசினாலே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ.